அருள்மிகு ஸ்ரீ சித்திவிநாயகர் கோவில் ஸ்டுட்கார்ட். இப்போது நாம் சென்று கொண்டிருப்பது ஜெர்மனி நாட்டில் ஸ்டுட்கார்ட் மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்திவிநாயகர் திருக்கோவில். இந்த கோவிலில் 2026 ஆண்டு மார்ச் 21 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்றைய தினம் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போது அந்த கோவிலை தரிசனம் செய்ய போகிறோம். கோவிலுக்கு போகலாம் வாங்க. நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் ஜெர்மனியின் ஸ்டுட்கார்ட் நகரத்திற்கு வந்து விடுங்கள். இந்த கோவில் ஹவுப்ட்ஃப்ரீட்ஹாஃப் என்ற பான் ட்ரெயின் ஸ்டேஷன் மற்றும் சோமரைன் பான் ட்ரெயின் ஸ்டேஷன் அருகிலும் உள்ளது. இந்த 2 ட்ரெயின் ஸ்டேஷன்களிலிருந்தும் சுமார் 5 முதல் 10 நிமிடங்கள் நடந்து செல்லும் தூரத்திலேயே உள்ளது. கோவில் என்றவுடன் உயர்ந்து நிற்கும் பல நிலை கோபுரமும் சிவப்பு வெள்ளை சாயம் பூசப்பட்ட மதில் சுவரும் தான் நம் கண் முன்னே வரும். அது போன்ற அமைப்பு இன்னும் சில ஆண்டுகளில் வர வேண்டும் என்று நாம் எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்து கொள்வோம். தற்போது இந்த கோவில் நீங்கள் காணும் இந்த அழகிய கட்டிடத்தில் அமையப்பெற்றுள்ளது. ஜெர்மனியில் இருக்கும் மிக பழமையான கோவில்களுள் இதுவும் ஒன்று. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோவில் இப்பகுதியில் இறை அருளை இப்பகுதி மக்களுக்காக வாரி வழங்கி வருகிறது. இந்த கோவிலில் பிரதான மூர்த்தியாக சித்தி விநாயக பெருமான் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். அவரது அருகில் சதாசிவ மூர்த்தியாக லிங்க வடிவில் சிவபெருமானும் அவரோடு கூட நந்தியம் பெருமானும் காட்சி தருகின்றனர். மேலும் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் தனிக்கோவிலில் காட்சி தருகிறார். அம்பாள் பைரவர் கருமாரி அம்மன் பெருமாள் அனுமன் நவகிரகம் என அனைவரும் தங்களை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகின்றனர். உற்சவ மூர்த்தியாக விநாயக பெருமான் வசந்த மண்டபத்தில் இருந்து காட்சி தந்து அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடைபெறுகின்றது. மகா சிவராத்திரி முதல் விநாயகர் சதுர்த்தி வரை அனைத்து பண்டிகைகளும் மிக சிறப்பாக இக்கோவிலில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது பாரம்பரிய பரதநாட்டியமும் இங்கு நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெறுகிறது. இக்கோவில் இப்பகுதியில் வசிக்கும் இந்து சமுதாய மக்கள் அனைவரையும் இணைக்கும் ஒரு அழகிய பாலமாக திகழ்கிறது. இந்த கோவில் மேன்மேலும் வளர்ந்து இப்பகுதி மக்களுக்கு இன்பமும் வளர்ச்சியும் இறை அருளும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடிகளுக்கு விண்ணப்பம் செய்வோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு சென்று மகிழ்ந்து இறையருள் பெறுக. மேன்மை கொள், சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கோவிலுக்கு போகலாம் வாங்க.